Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. நம்ம போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா what is it called? Halo alkane ionsல preparation உடைய classification nomenclatures இதெல்லாம் நேற்றைய வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு ஃபர்தரா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் நடத்துறது உங்களுடைய இது நேற்றைய வீடியோ கிளாசிஃபிகேஷன் போர்டுல பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் நாமென்க்ளேச்சர் இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். இன்னைய வீடியோல நம்ம முடிஞ்சதுன்னா ப்ரிப்பரேஷனும் அதோடைய இன்டர்ஸ்பெக்ஷனும் முடிக்கலாம்னு இருக்கேன். மிஸ்ஸுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட வேலை தான் இருக்கு. Let us see now here. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் யுவர் ஹாலோ அல்கேன் அயன்ஸ் உடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா? எஸ், இதை நம்ம நேற்றுக்கு பார்த்த நேச்சர் ஆஃப் த பாண்ட். ஓகே, பார்க்காதவங்க அதை போய் நீங்க பார்த்துக்கோங்கம்மா அந்த வீடியோவில். எஸ், இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். 20 minutes வீடியோ தான். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப பார்க்குறப்ப புக் எடுத்து டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஹைலைட் பண்ண சொல்லணும் அதை ஹைலைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 minute preparation of your, yes, you can see here. Now this is topic. Yes, little expansion. Okay. Now we can see this one. Yes. Preparation of your haloalkane. Heading from hydrocarbon கொடுத்திருக்கேன். Okay. First method from alcohol. Alcohol இருந்து வரது very simple அப்படிங்கறதால நான் அதை neglect பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு வரேன். இப்போ இது something டிஃபரெண்டா இருக்குங்கறத முக்கியமானது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன். Haloalkane preparation from alkane by free radical halogenation. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்க சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா இது ரொம்ப முக்கியங்கிறது தான் இப்ப என்ன சொல்ல வரேன். இது from by free radical halogenation என்ன அப்படின்னா from hydrocarbon. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. the carbon hydrogen இவங்க மட்டும் இருக்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க only carbon hydrogen, that is called the hydrocarbon. இதுல இருந்து நம்ம எப்படி ஹாலோ அல்கேன் ப்ரிப்பேர் பண்றது தான் பார்க்குறோம். இதுதான் இதுல மிக வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸோ அதை பத்தின நாலேஜ் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆர் புரோமினேஷன் ஆஃப் அல்கேன் டு கிவ் a complex mixture of isomeric mono and polyhalo alkane which is difficult to do. அடுத்தது separate of the as a pure compound, consequently the yield of any single compound is low. இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கறது என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இருந்தா போதுமா. புக் சென்டென்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நாலேஜ்னா எது என்ன கொடுக்குது, என்ன மெக்கானிசம், அதோட இம்பாக்ட் என்ன, கொஸ்டின் எப்படி வரும், இப்படிதான் படிக்கணும். இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா கார்பன் நம்பர் 4, கார்பன் நம்பர் 4ங்கிறதால நமக்கு நல்லா தெரியும் வாட் இஸ் இட் கால்ட் அஸ் என் பியூட்டேன் ஹைட்ரோகார்பன். குளோரின் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எய்தர் இட் இஸ் a heat or UV light. இந்த ரேடியேஷன்ல தான் இவங்க ஃபாலோ பண்ற மெக்கானிசம் என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஸோ திஸ் இஸ் இதுதான் இங்க ஹிடன் நாலேஜா இருக்கும், கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் உணர்ந்துக்கணும். இப்போ இதுல உனக்கு 2 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல ஒன்னு திஸ் ஒன், இட் இஸ் த பிரைமரி 1 டிகிரி, இது 2 டிகிரி. இப்போ இதுல யாரு மேஜர் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்படல. இப்போ நான் சொல்லிடுறேன் வாட் ஷுட் பி த ப்ராடக்ட்னா இதுதான் அங்க மேஜராக இருக்கும், த மேஜர் ப்ராடக்ட். இது எப்படி மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம டீச்சிங் மூலம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா now let us take it as a 4 carbon. இப்ப now this is your 4 carbon. உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது இதெல்லாம் ஃபாஸ்டா போடுறதுக்காக யூஸ் பண்ண டெக்னிக். நீங்க இதுக்கெல்லாம் பழகிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப இதுல நேச்சர் ஆஃப் கார்பன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கவனிங்க. இந்த கார்பன் அட்ராக்ஷன் 1, ஸோ இது 1 டிகிரி, இது 2 டிகிரி, இதுவும் 2 டிகிரி, இதுவும் இது 1 டிகிரி. அப்ப 2 விதமான கார்பன் இருக்குது. இதுதான் ஒரு இதுல this is பிரைமரியில ப்ராடக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா this is the product. First one you are writing 1 2 3 4 போட்டுட்டு இந்த மரத்தை எடுத்துக்கிட்டேன். ஸோ this is உன்னுடைய ப்ராடக்ட். ஓகேவா? இது 1 டிகிரி. அப்ப பேர் சொன்னாங்கன்னா 1 குளோரோபியூட்டேன் பிளஸ். அடுத்தது என்ன ஆகுதுன்னா அதாவது இதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், இன்னொரு இதுக்கு நீ ப்ராடக்ட் கொடுக்க போற. அப்ப இது எப்படி கொடுப்பேன்னா இப்படி அவ்வளவுதான். ஸோ உனக்கு எல்லா மாடலும் தெரியணுங்கிறதால இப்ப போட்டிருக்கேன். இவ்வளவுதான். இது 2 டிகிரி. இப்ப எது ஹூ இஸ் மேஜர் அப்படின்னா இப்ப இதை நம்ம முடிவு பண்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னுடைய இதுல இதுக்கு
this is in the CL க்கு முன்னாடி இப்ப I am talking about the what is the mechanism அப்படிங்கறத நான் அப்படியே சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்ல பாருங்க. இப்ப இந்த CL இதற்கு முன்னாடி இது என்னவா இருக்குன்னா 1 2 3 now this is CH போட்டு இந்த இடத்துல இது இருக்கும். இதுலதான் வந்து CL வந்து உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல போய் CL இங்க இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருக்கும். இது எப்படிப்பட்ட ஃப்ரீ ரேடிக்கல் 1 டிகிரி, இது எப்படிப்பட்ட ஃப்ரீ ரேடிக்கல் 2 டிகிரி. ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னாவே திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் 3 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு காம்படிட்டிவ்ல உனக்கு யார் மோஸ்ட் ஸ்டேபிள்னா 2 டிகிரி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப இதுல இருக்கிற CL, ஸோ இந்த ப்ராடக்ட் தான் உனக்கு மேஜரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் மேஜர். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் பிரகாரம் இது நடக்குது. இப்போ இது கொஞ்சம் டீடைலா இது மெக்கானிசம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிட்டேன். உனக்கு வந்து அந்த இடத்துல குளோரின் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டா இப்படியே ஒரே ஹோமோலிட்டிக் ஃபிஷன்ல இந்த ஹீட் யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஹீட் இது மட்டும் இருக்கிறப்ப மட்டும் நல்ல சன்லைட் இருந்தா மட்டும்தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன்ல இது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இதுகிட்ட போகும்பொழுது யூ கேன் சி லைக் திஸ் வாட் இஸ் திஸ் இஸ் 3 இருக்கு கரெக்டா. இப்ப இது வந்து உன்னுடைய பியூட்டேன்ங்கிற ஹைட்ரோகார்பன் இந்த ஹைட்ரோகார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா 1 2 3 4 ஒரு ஹைட்ரஜன் எடுத்தது போக உனக்கு now you can see remove it. அப்போ உனக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ரேடிக்கலும் ஹெச்ங்கிற ஃப்ரீ ரேடிக்கலும் கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல இது ஒண்ணு கிடைக்கும். அடுத்தது சேம் திங் இதுல இன்னொன்னு கிடைக்கும் உனக்கு என்ன this is 1 degree another free radical also you will get it. இந்த இடத்துல கிடைக்காது. this is called 2 degree. இங்க இருக்கிறதுல ஒரு H போயிடும், மீதி இடத்துலலாம் அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதனால கொஞ்சம் மிஸ்ஸுக்கு வேகமா போட்டேன். ஸோ இது வந்து 2 டிகிரி. அப்போ பாருங்க இந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் ரெடியா இருக்கு, இங்கேயும் ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ வந்து திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஓகே, மெக்கானிசம் ஒன்றும் முக்கியம் இல்லை, பட் ஆனால் உனக்கு தெரியணுங்கிறது. இப்போ தேர்ட் ஸ்டெப்ல தான் இந்த இடத்துல வாங்க. திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல், இது ரெண்டாவது இவனும் ஃபார்மேஷன் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்ல என்னன்னா இந்த சிஎல்ங்கிற ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இங்க அட்டாக் பண்ணும். அதே நேரத்துல அதே சிஎல்ங்கிற ஃப்ரீ ரேடிக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்டாக்கிங் ஹியர். இது ரெண்டு பேர்ல யார் மோஸ்ட் ஸ்டேபிள்னா 2 டிகிரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி. எஸ் 1 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கும் ப்ராடக்ட் கிடைக்கும், இதுக்கும் கிடைக்கும். இதோடைய ஸ்டெபிலிட்டி எது அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோடைய ஸ்டெபிலிட்டினா இப்ப இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து புரியறதுக்காக சொல்றேன். 10 மினிட்ஸ்னா இதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு 6 மினிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து ஃபார்ம் ஆகுது குறைவா இருக்கும், இதோடைய ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும். அப்ப உனக்கு எந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னா 2 டிகிரி ப்ராடக்ட் தான் அதிகம். 2 டிகிரி ப்ராடக்ட் இப்படி போடுற ஸ்டேபிள். 1 டிகிரி ப்ராடக்ட்னா எப்படி இது வரைக்கும் செயின் அப்புறம் இது. ஸோ திஸ் இஸ் த வே ஐ டாட் யூ ஹவு டு த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமும் நடத்திட்டு ப்ராடக்ட் எப்படி இதை எடுத்துட்டு வரணுங்கிறதும் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் உனக்கு இங்க தேவையான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாலேஜ். இதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ், அதனாலதான் முக்கியமானது மட்டும் தான் மிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்ல என்ன கொஸ்டின் ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ்ல ஒன்றும் முடிச்சிருக்கேன். முக்கியமானது மட்டும் தான் நடக்குது, எல்லாத்தையும் கொடுக்கல அப்கோர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க என்னென்னு ஹெட்டிங்க பாருங்க. திஸ் இஸ் ஃப்ரம் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு. the heading is alkenes. alkenesனா இங்க பாருங்க டபுள் பாண்ட். என்னன்னா இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு addition of hydrogen halide. hydrogen halideனா HX. ரெண்டாவது வந்து addition of halogen. ரெண்டுமே முக்கியங்கிறது எப்படி எடுத்துறோம்னா இந்த இடத்துல பாருங்க. just you take it as a 3 carbon இருக்க propene. இதை போடும்போது உனக்கு என்ன ஆகுதுன்னா மைனஸ் வந்து நெகட்டிவ் பார்ட் அட்டாச் டு தி கார்பன் which is having the less number of carbon hydrogen அப்படிங்கிறப்ப this is the major. so what is this is called as Marconi rule. இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க Marconi rule. so according to the Marconi rule now இது ஃபாலோ பண்ணிக்குது. இப்ப இந்த Marconi rule பேசும்போது இங்க பாருங்க converted into corresponding alkyl halide by reaction with what are the things அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைட் அண்ட் ஹைட்ரஜன் அடி எல்லாத்துக்குமே Marconi rule தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, இதுல பெராக்சைடு வரும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ஆன்டி Marconi rule. ஓகே, இப்ப எல்லா இடத்துலயுமே இதோடைய மெக்கானிக் இது மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணனா கிடையாது. ப்ராடக்ட் வந்து
இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்டா கொஸ்டின் வரப்பதான் அது உங்களுக்கு உணர முடியும். இப்ப சிம்பிளி அப்படியே நெகட்டிவ் பார்ட் ஆடட் வின்ட்னு சொல்லிடுவோம். பட் ஆனா ப்ராடக்ட் வந்து நீ எப்படி எடுத்துக்கணும்னா ஃபாலோ த மெக்கானிசம். ஓகே, ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணுமா, இன்னொன்னு மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுனா உன்னுடைய கரெக்ட் ஆன்சர் என்ன, மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுனா அது வந்து கொஸ்டின் வர்றப்ப பார்த்துக்கலாம். ஸோ நவ் மை அட்வைஸ் இஸ் மார்கானிக்கு வந்து யூ ஷுட் ஃபாலோ த மெக்கானிசம் அப்படிதான் இம்பார்ட்டன்ட். அதனால அந்த கொஸ்டின் முக்கியமாக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது சப்போஸ் இதுலயே இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடாக இருந்தா இப்ப அதே ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா கார்பன் 3 இருக்கிறது. கார்பன் 3னா நம்ம வந்து ஃபாஸ்டா எழுத பழகிக்கணும். திஸ் இஸ் கார்பன் 3. இப்போ நான் வந்து இந்த இடத்துல அதே ஹெச்ஏ தான் இருக்கு. இதை எப்படி கொடுக்குறேன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. அப்ப உனக்கு என்ன நடக்கும்னா இட் இஸ் ஆன்டி மார்கானிக் ரூல். நான் நடத்துறதே இதுக்குதான். இப்ப வந்து கிராஷ் டீச்சிங் தான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து இப்ப இதுல உனக்கு என்ன உனக்கு வேணும் அப்படின்னா now peroxide anti-marconic, that is called anti-marconic na negative part attached with the carbon which is having more hydrogen. இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டீங்கன்னா 2, இந்த இடத்துல H, yes CH3. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க எம்எஸ் இங்கே போடக்கூடாதுன்னா நீ வந்து மார்கானிக் பேசுறேன்னா இந்த கார்பன் எந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல கார்பன் இருக்கோ அங்கதான் இடத்துல நீ பேசி பார்க்கணும். இந்த கார்பன் கிட்ட 2 இருக்கு, இவட்ட 1 இருக்கு. அதனால இதுல நான் நீ அடிஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், இப்ப பாருங்க இந்த பாண்டை உடைக்கிறோம். இதுல அதிகமா இருக்கிறதுல அதுல வந்து நெகட்டிவ் பார்ட்டை கொடுக்குற, இதுல வந்து உன்னுடைய பிளஸ். அப்ப உன்னுடைய ப்ராடக்ட் வந்து இப்ப இப்ப என்ன வருது அப்படின்னா CH3 CH2 again you will get CH2I. இப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 டிகிரி ப்ராடக்ட் கிடைக்குது. எப்ப பெராக்சைடு இருக்கும் போது இது கோயஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல எது உனக்கு this one. ஓகேவா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பெராக்சைடு அண்ட் இது நீ எதுக்கு ஃபாலோ பண்ண, இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த இதை வந்து நீ எதுக்கு ஃபாலோ பண்ணா HBr மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். எஸ் HBr வந்தா மட்டும்தான் பெராக்சைடை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி குட். அட்லீஸ்ட் இப்பயா தான் போகுது. அதாவது HBr இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆன்டி மார்கானிக் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு நான் வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பிஆர் கொடுத்துருவேன். அப்ப ஹெச்ஐக்கு என்ன மிஸ்னா ஹெச்ஐக்குனா பெராக்சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது. பெராக்சைடு எஃபெக்ட்னாவே ஒன்லி இன் பிரசன்ஸ் ஆஃப் HBr மட்டும்தான் உண்டு. எதுக்கு கிடையாது, HClக்கும் கிடையாது, ஹெச்ஐக்கும் கிடையாது பெராக்சைடு எஃபெக்ட். மற்றபடி இட் ஃபாலோஸ் த மார்கானிக் ரூல். பெராக்சைடு இருந்தாலும் அது வந்து மார்கானிக் ரூல். இவங்க 2 பேருமே மார்கானிக் ரூல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பெராக்சைடு இருந்தாலும் இல்லாட்டி HBr மட்டும்தான். பெராக்சைடு இருந்தா ஆன்டி மார்கானிக், பெராக்சைடு இல்லைன்னா மார்கானிக். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாலேஜ். ஸோ ஐ எம் கரெக்டிங் ஹியர். இட் இஸ் நாட் வந்து ஐ ஷுட் பி த பெராக்சைடு எஃபெக்ட் டீச் பண்ணுங்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். தட் இஸ் த HBr இஸ் த கொஸ்டின். ஓகே, so be careful. Okay, don't do the mistake. Next we are coming into the addition of halogen. இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம், addition of halogen. இப்போ அதே மாதிரி addition of bromine in the CCl4. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கார்பன் டெட்ராக்ளோரைட் இந்த மீடியம் இருக்கு பாத்தீங்களா, இதே that is called CCl4னா என்ன அர்த்தம்னா the medium is non polar medium. அதுதான் அவங்க சொல்ல வர்றது bromine. ஓகே, எஸ் இதுல வந்து உன்னுடைய நாலேஜ் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். எஸ் alkene resulting in the discharge of the reddish. Yes, come on, coming to the color. Yes, discharge of the reddish brown color of bromine constitute an important method for the reduction of double bond in the molecule. The addition results in the synthesis of vicinal dibromide. Okay, இப்போ நான் இதை வந்து உனக்கு அப்படியே இதை வச்சு நடத்துறேன். இது ஒரு டெஸ்ட் டியூப், நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு டெஸ்ட் டியூப். ஓகேவா? எஸ் இதுல அன்சாச்சுரேஷன் இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, எனி அன்சாச்சுரேஷன் கொடுத்திருக்காங்க. Now let us take it as a this is. Okay, now 1 minute children. இங்க நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா நல்லா கவனிச்சுக்கோ, bromine in CCl4. இது என்ன கண்டிஷன்னா லிக்விட் கண்டிஷன் இருக்கும். அதே நேரத்துல அது என்னவா இருக்கும்னா பிரவுன் கலர் லிக்விடா இருக்கும். இதுல நீ யாரு பாஸ் பண்ற, C2H4 எத்திலின். அப்ப இந்த பிரவுன் கலராக உனக்கு என்ன ஆகும்னா டீகலரைஸ் ஆகும், டீகலரைஸ் ஆகும். அப்ப அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆஃப் த ரெட்டிஷ் பிரவுன் கலர் பை bromine. ஸோ இது எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா பிரசன்ஸ் ஆஃப் த
what is called unsaturation. அதுதான் இது சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா உனக்கு என்னன்னா எங்கெல்லாம் உனக்கு டபுள் பாண்ட் இருக்குதோ you can see this is a double bond with a what is called 2 carbon, double bond with a 3 carbon, double bond with a 4 carbon, whatever may be, decolorizes bromine water in carbon tetrachloride, that is non-polar. It indicates the presence of the unsaturation. If you are taking ethine அப்படின்னா என்ன உனக்கு CH triple bond CH. இப்போ ஈத்தைன் எடுத்தாலும் இந்த எனக்கு உனக்கு ஆன்சர் பண்ணும் பிகாஸ் இட் இஸ் த ஆன்சர் ஃபார் அன்சேச்சுரேஷன். ஓகே, இப்போ மிஸ்ஸோடைய வீடியோஸ் எல்லாமே கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படி தான் பண்ணுவேன். அதாவது ஒன்று கொடுக்குறப்ப அதோடைய எல்லா ரிலேட்டட் நாலேஜும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மெக்கானிசம் அண்ட் வாட் இஸ் கால் நெக்ஸ்ட் மார்கானிக் ஆன்டி மார்கானிக் வச்சு நடத்திருக்கேன். இது வந்து இந்த இடத்துல நீங்கள் புக்கில் எழுதிக்கலாம் திஸ் ஒன். இதுக்கு நீ இம்பார்ட்டன்டா எதை எழுதுறேன்னா ஃபார் திஸ் ஒன் திஸ் இஸ் புக்ல பேப்பர்ல இந்த இடத்துல எழுதிக்கோ, இந்த இடத்துல எழுதிக்கோ டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன். அன்சேச்சுரேஷன் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல என்ன முக்கியம்னா ஹெச்ஐ இருந்தா மட்டும்தான் நீங்க யூ கேன் ரைட் வாட் இஸ் இட் கால்ட் அஸ். ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது பட் ஹூ இஸ் மேஜர்? மார்கானிக் இஸ் த மேஜர். ஓகேவா? ஓகே, ஹெச்ஐ வந்து it always follows marconic HCl and HI. HBr வந்தாருன்னா பெராக்சைடு எஃபெக்ட் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ப்ரிப்பரேஷனோட இன்னைக்கு நிறுத்திக்கலாமா? மீதி எல்லாமே கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ 1 மினிட் அடுத்த ஸ்லைடு என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனோட இந்த கிளாஸ் நிறுத்துறேன். let us see the class. ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து பாருங்க. ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ஓகே. Yes, halogen exchange. இப்போ alkyl halide often prepared by the reaction of S with the NaI in acetone. இதை நான் வந்து என்ன சொல்லுவேன்னா halide into halide. இங்க பாருங்க, இது ஒரு alkyl halide, இது ஒரு alkyl halide. Halide இருந்து halide வரதுதான் இந்த ரியாக்ஷனுடைய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இதுல வந்து யூஸ்வலா எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? அயோடின். அயோடினை நீ சாதாரண எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்துல இங்க இடத்துல அல்கைல் குளோரைட் புரோமைடு எடுத்து NaIN இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். இதுல உனக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீசன் நோட்ல கேட்பாங்க. இது எதுல எடுக்கணும்னா இன் ப்ராசஸ் அசிட்டோன் மீடியத்துல எடுக்கணும். இதோட பர்பஸ் என்னன்னா அசிட்டோன் மீடியம் இருந்தால்தான் இந்த இடத்துல உருவாகிற உன்னுடைய பை ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னா சப்போஸ் இங்க சிஎல்னா உனக்கு NaCl இருக்கு பாத்தீங்களா, அது என்னவா வரும்னா பிரிசிபிடேட்டாக வரும். அதனாலதான் இந்த அசிட்டோன் மீடியம். இதோட இது ரீசன் நோட்டோட இங்க கொஸ்டின் வருவாங்க. NaCl is thus formed is precipitating in dry acetone. Precipitate ஆகிறப்ப இவன் என்ன ஆயிடுவான்னா பியூர் ஆக இருக்கும். So it facilitate you see precipitate. அதோடைய பெனிஃபிட் என்னன்னா the reaction favors forward reaction according to Leachart. அப்படின்னா என்ன இருக்குன்னா இது precipitate ஆகலன்னா ரியாக்ஷன் ரிவர்ஸ்ல ஆயிடும், உனக்கு வந்து வேஸ்ட். அதனால what is the purpose reason of you are using the dry acetone to prepare the precipitate the sodium chloride or sodium bromide to favor the forward direction. Otherwise, the reaction will be reversed and it will become waste. So, what is the principle is Leach-Arnold principle. So, the synthesis of alkyl இது வரைக்கும் முடிச்சாச்சு. அயோடைடுக்கு alkyl fluoride வேணும்னா that is called இதுவும் ஸ்பெஷல் கேஸ். அப்ப accompanied by heating the alkyl chloride அதுவும் halogen exchange தான் வந்து மெட்டாலிக் fluorides வச்சுதான். இப்போ இதுல என்னென்ன மெட்டாலிக் fluorides யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உன்னுடைய கொஸ்டின். இப்ப பார்க்கும்போது அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ்டா பாருங்க. AgCl அதாவது ஒரு வேலன்சிக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன் பிள்ளைங்களுக்கு, ஒரு வேலன்சிக்கு சில்வர். இது வந்து Hg2F2. இது வந்து Hg2 போட்டுக்கான வேலன்சி ஒண்ணுதான். அதுக்கடுத்து பாருங்க கோபால்ட் F2. திஸ் இஸ் இங்க வேலன்சி 2, இது ஆன்டிமினியம் மோடு. அப்ப இதை நீ எப்படி படிக்கிறோம்னா இது ரெண்டுக்கு வேலன்சி 1, இதுக்கு வேலன்சி 2, இதுக்கு வேலன்சி 3. ஸோ அப்ப சில்வர் குளோரைடு, சில்வர் இஸ் யுவர் வெள்ளி fluoride. ரெண்டாவது வந்து என்னன்னா மெர்குரி fluoride வேலன்சி 1 பட் இட் எக்ஸிஸ்டிங் as a dimer. மூணாவதுக்கு this is வேலன்சி 1. ரெண்டாவதுக்கு வேலன்சி யாருன்னா கோபால்ட் fluoride. மூணுக்கு யாருன்னா ஆன்டிமனி fluoride. இது எல்லாமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான், இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இவங்களை யூஸ் பண்ண எனி ஒன் யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இது gives the Schwarz reaction. இப்போ இதை நம்ம Schwarz reaction எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை நான் சொல்லும்போது பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா Schwarz அப்படின்னா ஐ வாண்ட், உனக்கு என்ன வேணுங்கிறது எப்படி எழுது. எப்போதுமே
நான் வேணுங்கிறதுல தான் ஆரம்பிப்பேன். தட் இஸ் ஐ வாண்ட் ஆர்டர். இப்போ எப்போ கொடுக்கறது சிம்பிளா முதல் ஆள் எடுத்துக்கோ ஏஜிஎஃப். இந்த இடத்துல ஆர் கொடுக்கறது யார் அப்படின்னா ஐ கேன் டேக் ஆர்சிஎல். இப்போ உன்னுடைய ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் ஏஜிசிஎல். சப்போஸ் இந்த இடத்துல நீ ஆர் பிஆர் எடுத்து ஏஜி எஃப் போட்ட அப்படின்னா உனக்கு ஆர் எஃப் வரும் பிளஸ் வாட் இஸ் யூஆர் ஹேவிங் as ஏஜி பிஆர். இது ரெண்டுமே உனக்கு precipitate ஆகிடும். அப்போ உனக்கு திஸ் இஸ் கால்ட் திஸ் இஸ் வாட். உனக்கு இதெல்லாம் யார் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு வேலன்சி இது, அதுக்கு அடுத்த வேலன்சி உன்னுடைய மெர்குரஸ், அடுத்து கொபால்ட்டுக்கு வேலன்சி 2, ஆன்டிமனிக்கு வேலன்சி 3. இது மாதிரி இந்த 4 பேரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்சிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி ஜேஇல தான் அந்த கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல போர்டுக்கு இவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். நேம் மறந்துட்டேன் பாருங்க. திஸ் இஸ் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். இன்னொன்று வந்து Schwarz reaction. இது ரெண்டுமே வந்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். குளோரைட் புரோமைட் டு ஃப்ளோரைட் அண்ட் அயோடைட். ஓகேவா? ஸோ இதோடு நான் ஹாலோ அல்கேன்ஸை முடிச்சிடுறேன். அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா ஹாலோ அரின்ஸ் இருக்கும். ஹாலோ அரின்ஸ் ப்ரிப்பரேஷனும் அதோடைய கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வித் தட் ஐ எம் ஸ்டாப்பிங் children. Be enthusiastic, like, share and my videos. Thank you, students.